எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு மட்டன் சுக்கா செஞ்சு காட்ட போகிறேன். முதல்ல நம்ம கறியை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் கறியில் இப்போ உப்பு மஞ்சளும் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். எண்ணெய் விட்டுக்கலாம். கறி வேக வைக்க தேவையான அளவு எண்ணெய், ரெண்டு ஏலக்காய், 2 கிராம்பு, பட்டை 2 துண்டு, கல்பாசி, நட்சத்திரப்பூ 1. நல்லா வறுத்துக்கங்க. கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் சோம்பு. இது கூட 4 சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது கூட நம்ம கறியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டுங்க. வதங்கினோன்னே நம்மளுக்கு கிண்ட ஈஸியாக இருக்கும். இப்போ நான் 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இதில் பாதியை வந்து நான் மட்டன் குழம்பு வச்சுட்டு பாதியை சுக்கா பண்ண போகிறேன். கறி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகத்தூள், உப்பு தேவையான அளவு, மல்லி புதினா, தக்காளி பழம் 2, தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இது கூட நான் 3 உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நான் குழம்புல போடுறதுக்காக போட்டிருக்கேன், அதை தனியாக எடுத்துருவேன். சுக்கா நான் வந்து உங்களுக்கு தனியாக செஞ்சு காட்டுறேன். உப்பு பார்த்துட்டு நீங்கள் வேக வச்சுக்கலாம்.
மூடி போட்டு வேக வச்சிடலாம். மட்டன் சுக்கா செய்ய தேவையான பொருட்கள்: கருவேப்பிலை, புதினா, மல்லி, ஒரு பச்சை மிளகா, 1.5 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், கரம் மசாலா, ஜீரகத்தூள், மிளகுத்தூள், இது காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், சோம்பு கொஞ்சம். நம்ம வந்து காரம் இதில் வந்து மிளகுத்தூள் தான் நிறையா சேர்க்க போகிறோம். சுக்காவுக்கு மிளகுத்தூள் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். வாங்க சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை, பிரிஞ்சி இலை 1, கல்பாசி, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 ஸ்டார் அனீஸ். நல்லா வறுத்துக்கோங்க. கருவேப்பிலையும் பெரிய வெங்காயம், பச்சை மிளகா 1, வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு 3/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சுக்கானால நம்ம இப்போ சுக்கா செய்கிறனால கல்லுப்பு போட்டால் சீக்கிரம் கரையாது, அதனால தூள் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நம்ம கறியில் வேகிறதுக்கு உப்பு போட்டிருக்கோம், உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, சின்னதாக தக்காளி 1.5 தக்காளி போட்டிருக்கேன் நான். தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம வேக வச்ச மட்டன் பீசஸ் இதில் போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே கறியை குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்துட்டனால ரொம்ப நேரம் இதை வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக ஜீரகத்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், காரம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் மிளகுத்தூள் இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து கலர் கொடுக்கும், நல்லா ரெட் கலரில் கொடுக்கும், அதனால தான் நான் அதை சேர்த்துருக்கேன். காரம் கம்மியாக இருக்கும் அதில். உங்களுக்கு காரம் நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் சாதா மிளகாத்தூளையும் சேர்த்துக்கலாம்.
கொஞ்சம் உப்பு பத்தலை, நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது கல்லுப்பு தாங்க. கல்லுப்பு நான் வந்து மிக்சியில் அரைச்சி தூள் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இது வந்து சுக்கா இல்லையா, அதனால் அடிக்கடி அடி பிடிக்கும். அடிக்கடி கிண்டி விட்டுட்டே இருங்க. அவ்வளோதாங்க, நம்ம மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் சமைச்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.